தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டுடியோக்கு நாளைக்கு அப்புறம் வந்திருக்காரு முரளிதரன் சார். இவர் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தணுன்னாக்க நான் கடந்த வீடியோக்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். நிறைய பொதுநல வழக்குகள் தொடர்ந்திருக்காரு. சமுதாயத்துக்காக நிறைய விஷயங்களை வந்து நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு. கடந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்தோம்னா அவர் வந்து பழிவாங்கப்பட்டிருக்கார். ஏன்னா அவர் சில இந்த தெருநாய்கள் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் சில நடவடிக்கைகளை எடுத்தார் அப்படின்றதுனாலேயே அப்பொழுது இருந்த ஆளும் வர்க்கம் எல்லாருக்கும் தெரியும். திமுகவுடைய துணை முதலமைச்சர் நம்ம உதயநிதியுடைய மனைவி அவங்க சம்மந்தப்பட்ட நண்பர்கள் அவங்க எல்லாரும் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் ப்ளூ கிராஸ் உட்பட எல்லா ஆர்கனைசேஷன்லையும் இருக்காங்க. அவங்க சில நடவடிக்கையை எடுக்கணும்னு நிர்பந்தம் கொடுத்ததுனால இவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்றதுலாம் வந்து வரலாறு. சரி, இப்போ சார்கிட்ட பேச ஆரம்பிப்போம். சார், தேங்க்யூ ஃபார் கமிங் டு த ஸ்டுடியோ. எஸ். இந்த சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய உங்களுடைய ட்விட்டரில் நான் பார்க்குறேன். இந்த மழைநீர் வடிகால் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மழைநீர் வடிகால்னு எடுத்திங்கனாலே நம்ம சென்னை மேயர் தான் நமக்கு ஞாபகம் வரும். 95% இந்த பேக்கேஜ் அந்த பேக்கேஜ் அப்படின்லாம் சொல்லி ஒரே பேக்கேஜாக சொன்னாங்க. 75% முடித்து விட்டோம் அப்படின்னு கேஎன் சொல்லுவார். 85% முடித்து விட்டோம் அப்படின்னு இவங்க மேயர் பிரியா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 95% முடித்து விட்டோம்னு முதலமைச்சர் சொல்லுவார். அப்போ இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுவார். இப்படிலாம் இருந்த சூழலில் என்ன தான் உங்களுக்கு அதில் பிரச்சனை இருக்குன்ட்டு நீங்கள் வந்து இதை எழுப்புறீங்க? ஏன்னா மழைநீர் வடிகால்ன்றது அவசியம். ஒவ்வொரு முறை இங்கே வெள்ளம் வரும்பொழுதும் சென்னை பார்த்தீங்கன்னாக்கா அது மழை வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் அது வந்து வெள்ளக்காடாக மாறுது. அண்ட் இப்போ ஒரு புது கலாச்சாரமும் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைஓவர்லாம் இருக்குது பாருங்க, அதுலலாம் கொண்டு போய் காரை பார்க் பண்ணிடுறாங்க. இந்த வேளச்சேரி போன்ற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக போய் காரை அங்கே பார்க் பண்ணிடுறாங்க. மழை வரப்போகுது அப்படின்ற தகவல் வந்தாலே இவங்க போய் அங்கே பார்க் பண்ணிடுறாங்க. சரி, என்ன தான் நடக்குது? பொதுமக்கள் மழைநீர் வடிகால்ங்கிறது அவசியம். எங்கன்னு பார்த்தோம்னா எங்கெல்லாம் தண்ணி நிற்கிதோ, பட் நீங்கள் குளத்தில் போய் அப்பார்ட்மெண்ட்டை கட்டிட்டு அதை ட்ரெயின் பண்ணோம்னா அது மோட்ரு போட்டு தான் வெளியே எடுக்க முடியும். ஏன்னா அது தாழ்வான இடம். ஸோ லாஜிக்கலாக மழை பெஞ்சுன்னா தாழ்வான இடத்தை நோக்கி தண்ணீர் செல்லும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல அந்த பிரச்சனை இருக்குது. அது தீராத பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு தான் இவங்க வந்து ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே தவிர தண்ணி வடிகிற இடத்துல எதுக்கு இது மழைநீர் வடிகால்னு சுத்தமாக புரியலை எனக்கு. இது ப்ராக்டிக்கலாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால நான் ஒரு பொதுநல வழக்கத்தோடு இருக்கிறேன். அந்த வழக்கு வீணாக போயிடுச்சு. பட் அதில் நடந்ததில் நம்ம எப்படி கோர்வையாக பேசுவோம். டிசம்பர் 15 வாக்கில் ஜேசிபி வருது எங்கள் ஏரியாவில். எங்கள் ஏரியா வந்து கோட்டூர் கார்டன். கொஞ்சம் கடந்த 2025 வரையில் எல்லாம் செழிப்பாக இருக்கும். அந்த இடம் நிறையா மரம் இருக்கும், ஷேடு இருக்கும், அழகாக ரோடெல்லாம் நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணீர் நிற்காட்டி ரோடு நல்லாயிருக்கும். தண்ணீர் நின்னா தான் அதில் வந்து வண்டி போயிட்டு குட்டையும் குழியுமா இருக்கும். இது வந்து லெவலாக அழகாக இருக்கும். டிசம்பர் 15 வர்றானுங்க, ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கம் கடற்கடன்னு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் மாடியிலேருந்து பார்த்துட்ருக்கு, ஏன் இப்படி தோன்றீங்களே, அடியில் இபி வயர் போய்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்து கால்வாய். அது கால்வாய் எப்போ சாக்கடை கால்வாய் வந்து வெள்ளக்காரன் காலத்தில் கட்டிட்டு போனது. எந்த ஏரியா? கோட்டூர் கார்டன், கோட்டூர்புரம். கோட்டூர் சொன்னது ஓல்டு மெட்ராஸ். அது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஓல்டு மெட்ராஸில் வரும். அது அந்த காலத்தில் அழகாக ட்ரைனேஜ் கட்டி அடையார் இதில் விட்டுருக்கான், ரிவரில். ஸோ அதெல்லாம் தோன்றீங்களே, எல்லாம் பார்த்து தோணும்போது அவங்க கண்டுக்கவே இல்லை, காணாமனா தோன்றாங்க. யார் அது பண்ணுறான்னு பார்த்தா தப்பாக எடுத்துக்கூடாது. நீங்கள் ஒரு லோக்கல் கவுன்சிலர், ஓகே, எதிர்கட்சி கவுன்சிலர். அவர் ஆளுங்கட்சி அவருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கேட்டேன், ஏன்னா நீ வந்து தோன்றதுக்கு முன்னாடி, அப்புறம் பார்த்தா கரண்ட் கட் ஆயிடுச்சு, பார்த்தா வேற பிடிங்கிட்டானுங்க இபி வேற. அப்படி போனால் கரண்ட் கட் ஆயிடுச்சு, ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமு, போலீஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறதும் கிடையாது. ஏன்னா ரொம்ப கனெக்டிங் ரோடு, கோட்டூர்புரத்தையும் அடையாரையும் கனெக்ட் பண்ணுற கனால் ரோடு அந்த இது சைடில் வரும். இது நம்ம சாக்கடை கால்வாய் வழியாக அப்படி வரும். இந்த பக்கம் அடையார் ரிவர், ரொம்ப கனெக்டிங் ரோடு. ஈவினிங்லேயும் மார்னிங்லேயும் பயங்கர டிராஃபிக், ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ ரெகுலேட் பண்ணுவோம்ல, டிராஃபிக் ஜாமு அந்த இடத்துல கொயின்னு. அப்புறம் இந்த மாதிரி தோண்டிட்டானுங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக, கரண்ட் கட் ஆயிடுச்சு. இதெல்லாம் போக ஒரு 2 நாள் கழித்து நான் வந்து முதல்ல பல் விளக்குறேன். அப்புறம் மூஞ்சி கழுவு தண்ணியை பக்கத்தில் எடுத்து போனால் சாக்கடை நாற்றம் அடிக்குது.
ஐயோ என்னடா வீட்டில் வீட்டில் சார் அதுக்குள்ளே அந்த பக்கம் பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்காங்க தண்ணியை வச்சு. என்னடான்னு பார்த்தா மெட்ரோ வாட்டர் லைனை இங்கே சாக்கடையை தோண்டையில் மெட்ரோ வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகி வீட்டுக்குள்ளே சாக்கடை வருது. எல்லா வீட்டுக்கும் சாக்கடை. அந்த ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட்டில் இருக்கோம் நம்ம, ரைட்? ஆகஸ்ட் முடிய போகுது. இன்னைக்கு வரைக்கும் மெட்ரோ வாட்டரால் அது எங்கே பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. என்ன? ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இது நம்ம தோணுனா நான் வந்து பார்க்குறேன், இவனுங்க ஃபுல்லாக தோண்டிட்டு போயிட்டானுங்க. 3-4 மாதம் ஆச்சு, ஒரு ரிலீஃபும் இல்லை. இங்கே க்ளோஸ் பண்ணவும் இல்லை. சாக்கடை தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. சாக்கடை தண்ணி தான் வந்திருக்கு. இந்த இடத்துல தண்ணியே நிற்காது. எங்கள் ஏரியாவில் தண்ணியே நிற்காத ஏரியாவுக்கு எதுக்கு நீங்கள் மழைநீர் வடிகால்னா இது ஒரு 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 ஸ்கேம். அதாவது அதுவும் ஃபாரின் பேங்க்ஸ் ஃபண்ட் பண்ணுறாங்க இதுக்கு. ஸோ ஃபண்டிங் ரெடி ஆயிடுச்சு. அதனால் இவனுங்க வந்து கான்ட்ராக்டை ஆள் செட் பண்ணி கொடுத்துருது. இதெல்லாம் சேகர் பாபு, பிரியா இந்த கும்பல் தான் பண்ணது. கேனர் இது எல்லாத்துக்கும் செட்டிங் தான் இது. லோக்கல் எவன் கவுன்சிலர் நீங்க தான் பப்ளிக் டாய்லெட்டே விடுறது இல்லையே. ஆமாம், அதுலயே 800 கோடி ரூபாய் சொன்னாங்க டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறேன்னு. இது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் கவுன்சிலர் யாராக இருந்தால் பரவாயில்ல, அது திமுக அதிமுக அவங்கள செட் பண்ணிக்க வேண்டியது, அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட வேண்டியது, அவனும் சாப்பிட வேண்டியது, இவங்களும் சாப்பிட வேண்டியது. இவன் என்ன பண்ணுறது, ஃபுல்லாக எல்லா தெருவா தெருவில் வந்து அந்த தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் 10 அடி தான் அகலமே. அதில் நீ ஸ்ட்ராங் வாட்டர் போகணுன்னா ஃபுல் தெருவையும் தோண்டணும். போகவே முடியாது, மக்கள் நடந்து தான் போகணும், கார் பைக்கெல்லாம் விட்டுட்டு தான் போகணும். அந்த நிலைமை கொண்டாடுறானுங்க. மக்களுக்கு அவ்வளோ இடைஞ்சல். இதெல்லாம் பார்த்து இந்த வெறுப்பில் போய் போட்டு, சார் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்டே கிடையாதுங்க, இந்த மாதிரி இடத்துல இப்படி பண்ணியிருக்கானுங்க. அதுவும் 5-6 மாதமாக இன்னும் இருக்குது, இன்னும் சாக்கடை தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது, கரண்ட் அப்பப்போ கட் ஆகிடுது. என்ன இருந்த அந்த வெள்ளக்காரங்க சாக்கடையெல்லாம் உடச்சிட்டானுங்க. இஷ்டத்துக்கு தோணுங்க. ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோஆர்டினேஷன் கிடையாது. அதாவது மெட்ரோ வாட்டர், டிஎன்இபி, கார்ப்பரேஷன், டிராஃபிக் போலீஸ். இவன் எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ரோடை உடச்சி மக்களை வந்து டிராஃபிக் ஜாமோ இதெல்லாம் உண்டு பண்ணுறாங்களோ அப்போ 4 பேரும் கோஆர்டினேட் பண்ணணும். ஈவினிங்கில் போலீஸ்காரன் வந்து ரெகுலேட் பண்ணணும் டிராஃபிக். அப்போ தானே ஜாம் ஆகுது. எவனும் வர்றதில்லை. கேட்டால் கவுன்சிலர் கோச்சுக்குவா அப்படிங்கிற ஓப்பனாக சொல்கிறான். கவுன்சிலர் கோச்சுக்குவார் நான் வந்தேன் அப்படின்னு. நாங்கள் கேட்டோம் சார் 2 வாட்டி. கவுன்சிலர் எப்படி என்ன முட்டாள்தனமான இது? டிராஃபிக் ஜாம் இருக்குன்னா நீ வந்து ரெகுலேட் பண்ண வேண்டியது உன் வேலை. கவுன்சிலர் என்ன கோச்சுக்கு போகிறார்? கவுன்சிலர் தான் தோண்டி துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் ஏன் கோச்சுக்கு போகிறார்? ஸோ இந்த மாதிரி இருக்கும் தான் கோர்ட்டுக்கு போனது. கோர்ட்டில் வந்து அது ஒழுங்காக கேட்கவே இல்லை. அவங்க என்னன்னு தெரில, அது பொதுநல வழக்காகவே பார்க்கல, இல்லை புரிதல் இல்லையான்னு தெரியல. அதை வந்து தள்ளி விட்டாங்க கேஸை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு திரும்ப அது 3 மாதம் கழித்து 3-4 மாதம் கழித்து திரும்ப போய் கார்பரேஷன்ட்டே ஒரு டீட்டெயிலாக ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. நான் வந்து அங்கே இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கேட்டிருந்தேன். அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் சாக்கடை தண்ணி வந்து சம்பு க்ளீன் பண்ணணும், மேலே ஒரு டேங்க் க்ளீன் பண்ணணும், எல்லாம் ஃப்ளஷ் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் செலவு ஒரு 3 வாட்டி பண்ணிட்டோம். 3 வாட்டி பண்ணால் 30,000 செலவு. இதெல்லாம் பண்ணக்கப்புறமும் இன்னும் எங்களுக்கு சுத்தமாக தண்ணி வரல. எல்லா வீட்டுக்கு 1 லட்ச ரூபா நீ காம்பன்சேஷன் கொடு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கம், நைட்லாம் தோன்றானுங்க, தூக்கம் கிடையாது, கொசு தொல்லை, இந்த சாக்கடையெல்லாம் திறந்து விட்டானுங்க, நாத்தம் வேறு, இதெல்லாம் பண்ணனால எங்களுக்கு இது ரிலீஃப் கொண்டு கேட்டேன். சொல்லி முடியலை. இவன் என்ன பண்ணாலுங்க, அந்த சாக்கடை கால்வா பண்ணையில் கான்க்ரீட்டை போட்டுட்டு, அதுவும் மட்டமான கான்க்ரீட், அது மேலாம் லாரிலாம் நின்றுச்சுன்னா 2 வாட்டி போச்சுன்னா உள்ளே போயிடும். அதெல்லாம் பார்த்தாலே தெரியும். அந்த கம்பியெல்லாம் ஓப்பனாக இருக்குல்ல, அப்படியே விட்டு போயிடுறானுங்க. இப்போ ஒரு பக்கம் குழி தோண்டிட்டானுங்க, கான்க்ரீட்டை போட்டு கம்பியெல்லாம் அப்படி கூறுவாக இருக்குது. மழை பெய்யுது வச்சுக்கோங்க, அந்த குழி ஃபுல்லாயிரும். ஃபுல்லானா உள்ள கம்பி இருக்குதே தெரியாது. ஒரு இதை எடுத்துகிட்டு போனவர், தண்ணி வண்டி எடுத்துகிட்டு போனவர், தண்ணி வாட்டர் கேன் எடுத்துகிட்டு விழுந்துட்டார். இங்கே குத்தி, தொண்டையில் குத்தி கிட்டத்தட்ட பிரெயினை டச் பண்ணிடுச்சு. அவரை தூக்கி மலர் ஹாஸ்பிட்டலில் போட்டேன். அவரை போய் பார்த்தேன், அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதையும் கோர்ட்டில் போட்டேன். கோர்ட்டு கேட்க மறுத்துருச்சு, நீ போய் ரெப்ரசன்டேஷன் கொடு. நான் இப்போ திரும்ப ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு, இப்போ வந்து பொதுநல முன்னாக்கெல்லாம் வேணாம், நீங்கள் எனக்கு மட்டும் நீ 5 லட்ச ரூபா கொடுன்னு நான் வந்து திரும்ப போட போகிறேன். அது வேறு விஷயம். பட் இதே மாதிரி ஓம் ஜஸ்வின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட்டர் இருக்கார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து விடுவார், நல்ல நிறையா கொண்டாடுவார். அதனால ரிலீஃப் நிறையா இருக்குது. அதனால இந்த பொது கழிப்பிடம்ன்ற பேரில் 800 கோடி ரூபாய் சுரண்டுறாங்க இவங்க. ஆமாம், இவர் தான் வெளியே கொண்டு அந்த மாதிரி பல விஷயங்களை போல்டாக பண்ணுவார். அவர் என்ன பண்ணார், கொஞ்ச நாள் போஸ்டிங்கெல்லாம் மாற்றி வச்சுருந்தானுங்க. என்ன திமுக இருக்கையில் அவன் வந்து இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கோர்ட் ரிப்போர்ட்டு, இது கோர்ட் செக்ரட்டரி ரிப்போர்ட் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் திரும்ப கொண்டாண்டாங்க. திரும்ப அவன் போர்ட்ஃபோலியோ தான். ஸோ தைரியமாக பண்ணோம். அவன் இப்போ இன்றைக்கி எழுதியிருக்கான் ட்விட்டரில் வந்து, நான் இந்த மழைநீர் வடிகாலை பற்றி பல இடங்கள் அண்ணா நகர் சைட்லலாம் நான் காமிச்சேன். இதுக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ இல்லையோ அவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இதுவே திருட்டுத்தனம், இந்த டீட்டெயிலாக பார்க்கணும். நானும் சிஎம்ஓக்கெல்லாம் எழுதியிருக்கேன். எங்கள் ஏரியாலேயே இந்த மழைநீர் வடிகால்ன்ற பேரில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோடுக்கு நடுவில் சார், நீங்கள் ரோடுக்கு நடுவில் ஒரு ஜல்லி மாதிரி வச்சு
கட்டியிருக்காங்க. ம். சரியா? எதுக்கு கட்டினாங்கன்னே எனக்கு தெரியல. நீங்கள் வண்டி போகுதுன்னு வைங்களேன், அது இறங்கி ஏறுது. அவ்வளோ பள்ளம் இப்படி ஒரு ஒரு 3 இன்ச்சுக்கு பள்ளம். எல்லா இடத்துலையும் இதே ப்ராப்ளம் தான். அந்த இவனுக்கு பண்ணுறதும் ஸ்ட்ரீட்டும் ஒரே லெவலில் இருக்கணும். ஸ்ட்ரீட்டு இது மேலே இருக்கும். சார் ரோடு நடுவில் யாரா பண்ணுவாங்களா? பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதான் சொல்கிறேன். போகிறோம்னு வைங்க, இதெல்லாம் பிளானிங் கிடையாது, இன்ஜினியரிங் கிடையாது, ஒருக்கான ஸ்டடி கிடையாது. இஷ்டத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து பண்ணோன்னா அவங்க வந்து 4 அதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட் செட்டாகவே ஆகாது. ஆமா. ஆவதுக்கு முன்னாலேயே அது அப்படியே போட்டு போக வேண்டியது. தண்ணி போயிட்டு இருக்கும், அதில் காங்கிரீட் போட்டுட்டு காங்கிரீட் போட இருப்பானுங்க. வேண்டியது. இதே மாதிரி தான் அது இப்போ ஒரு 4-5 இடத்துல இதை தான் அந்த பையன் இதான் கேட்டிருக்கான். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அலர்ட் பண்ணி எனக்கு கண்டுக்காம விட்டு இன்னைக்கு ஒரு லேடி செத்துட்டாங்க. அந்த ஆமா. குழியில் விழுந்து லேடி ஒருத்தன் செத்துட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் செத்துருக்காங்க. அதுவும் என்ன ஒரு அடி ஆமாம். இதுல அந்த ஒரு அடி பள்ளத்துல அவங்க காலை வச்சிருக்காங்க, எலக்ட்ரிக்யூட் ஆயிருக்காங்க. ஆமாம். ஸோ எலக்ட்ரிக் அப்படின்னா அந்த நான் சொல்கிறது தான் இதே தான். இபி லைன்லாம் பிடுங்கி விடுறீங்க, இஷ்டத்துக்கு ஜேசிபி வச்சு ஜேசிபி வந்து குரங்கு கையில் பூமாலை, அதை கண்டுபிடிச்சா வந்து அது தமிழ்நாட்டை கொடுத்துடக்கூடாது. இஷ்டத்துக்கு அதை எங்கே பாருங்கள், ஊர் ஃபுல்லாக மணலை கொள்ளடிச்சானுங்க, மலையை உடைச்சானுங்க, எல்லா திருட்டுத்தனமும். ஜேசிபி வந்து ஒரு உடன்பிறப்புன்னு நினைக்கிறேன். அது ஒரு உடன்பிறப்பு இருக்கு என்ன, அதை வச்சு தான் பாதி அட்டூழியம். மணலை விற்றது, இப்போ நம்ம மைனிங் பண்ணது எல்லாமே, ஆற்று மணல் எல்லாமே அள்ளி கொட்டினது இந்த இதுதான். ஸோ இந்த ஜேசிபினால் இவ்வளோ உபாதைகள். இதை பண்ணிவிட்டு இவனுக்கு கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு, நானும் பல தடவை சொல்லிட்டேன். இப்போ கடைசியாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன் சமீரனுக்கு, கமிஷனருக்கு. அவர் இழுத்துருவேன் கோர்ட்டுக்கு, வேறு வழி கிடையாது, எனக்கு 5 லட்சம் எனக்கு கொடு. இந்த மாதிரி 4-5 பேர் பண்ணாதான் இவங்க வந்து உணர்வானுங்க, ஏதாவது இங்கே பிரச்சனை இருக்குது, இதை வந்து நிறுத்தணும், இது ஒரு மக்கள் பிரச்சனை. இன்றைக்கி ஒருத்தர் செத்து போனனால நான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் பேசுகிறோம். இல்லைன்னா நம்ம பேசியிருக்க மாட்டோம். அதை பற்றியே பெரிய மீடியாவில் ஒன்றும் பேசலையே. ஆமாம். நோபடி பாதர்ஸை போட்டுட்டு இது வந்து ஒவ்வொரு முறை மழை வரும்பொழுதும் எனக்கு தெரிந்து கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடைபெற்றது. என்னென்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் நிற்கிறாரு, சாதாரணமாக 2 வீலர் பார்க் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் நிற்கிறாரு, தெரியாமல் கைப்பட்டுச்சு டிரான்ஸ்ஃபார்மரில். அங்கேயே எலக்ட்ரிக்யூட் ஆகி அங்கேயே இறந்து போகிறாரு. ஒரு கை குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்த மாதிரி வந்து நடக்குது நிறையா. மக்களும் வந்து எதுக்கெல்லாமா இந்த போராட்டம் பண்ணுறோன்னு இதுக்கெல்லாம் பண்ணணும். இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கெல்லாம் முன்னே நிறையா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு. இப்போ அவங்களும் காசை வாங்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. இப்போ மழைநீர் வடிகாலுங்கிறது பண்ணணும் தேவையான இடத்துக்கு, எல்லா இடத்துக்கும் தேவை கிடையாது. நீ துட்டு பண்ணுறதுக்காக பண்ணுற, நல்லா கிளியராக தெரியுது, இது துட்டு அடிக்கிறதுக்காக பண்ணுற. 2வது விஷயம், வேளாச்சேரி இடத்துல என்னது பள்ளிக்கண்ணையே நீ விற்க பார்த்தாங்க. யார், முருகானந்தமும் சுப்ரியா சாவும் சேர்ந்து என்ன, சேகர் பாபு எல்லாம் கூட்டணி தான். அது கோடிக்கணக்கில் அடிச்சுட்டு விற்க பார்த்தா மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடங்களில் வந்து மழைநீர் வடிகால் நீ பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கடல் மட்டத்தை விட லோவாக இருக்குது. அப்படி இருக்கிற எப்படி தண்ணி வெளியே போகும்? ஆமாம், ஏரியா இருந்தால் நீ ஏரியா விட்டுருக்கணும். அதில் போய் பில்டிங் கட்டிட்டு எங்களை பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வள்ளுவர் கோட்டம் கட்டினது தானே கலைஞர், அதுவும் ஏரிக்குள்ளே தானே கட்டினாரு. நுங்கம்பாக்கம் ஃபுல்லாக எங்கெல்லாம் பாக்கம் இருக்கோ, இந்த பாக்கம் எல்லாமே ஏரி அந்த காலத்தில். அது அழகாக யாரோ ஒருத்தர் தான் 2 மணி சௌமியா அன்புமணி வந்து அன்னைக்கு அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. என்ன இதெல்லாமே வந்து தண்ணீர் நிற்கிற இடம். இந்த மாதிரி ஏரிகள் இதுலெல்லாம் வந்து கரணை நைன்னு வரக்கூட போலது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து சட்டசபையில் கேட்குறாங்க. இது கேட்டுட்டு விஜய் உள்வாங்கிட்டு இது வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு என்கொயரியே போடணும். இந்த ஸ்ட்ராங் வாட்டர் மழைநீர் வடிகால் எங்கெல்லாம் திருடி இருக்கானுங்க, நீங்கள் வந்து தேவையா இல்லையா, கோடி கணக்கில் அடிச்சு அவன் இந்த கவுன்சிலர் எல்லாமே, எல்லா கவுன்சிலும் பார்த்தீங்கன்னா BMW ஆடி வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த மாதிரி திருடி தான். இந்த திருட்டுத்தன்னை ஆரம்பிச்சு விட்டது கலைஞர், எல்லாருமே சம்பாதிக்கட்டும் சொல்லிட்டு. அந்த திருட்டு குடும்பத்தினால தான் இந்த தமிழ்நாடு நாசமாக போனது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த கவுன்சிலர் இதெல்லாம் முதல்ல நமக்கு அங்கே கீழே வந்து இந்த என்ன சொல்கிறது, எந்த எலெக்ஷன் சொல்லுவோம், சிவிக் பாடி அந்த அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் அவங்களாம் போஸ்டிங் கொடுத்துட்டு அவங்கள திருட விடுறது. நோக்கம் என்னன்னா, உள்ளாட்சி முதல் நோக்கம், அதாவது சட்டத்தை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்னன்னா, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் கிடைக்கும். ஆனா இது முழுக்க இங்க திருடுவதற்காகவே பண்ணதுதான் இது. அதுவும் திமுக பண்ணது திருடுவதற்காகவே பண்ணதுதான். இது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு இன்னைக்கு. அட்லீஸ்ட் விஜய் ஷுட் பார்க்கணும், இதை பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு என்கொயரி போடணும். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் சென்னை. இதே மாதிரி நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி மோடி அங்கேருந்து பணத்தை அள்ளி கொட்டினார்.
நம்ம டி நகர் ஸ்மார்ட் சிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அங்கேயும் ட்ரைனேஜ் எல்லாம் சொதப்பிட்டேன். கோயம்புத்தூரில் இருக்கிற நொய்யல் ஆறுலேருந்து ஒரு 6 குளம் இருக்குது. என்ன உக்கடம், வாலன் குளம், அந்த மாதிரி சிங்காநல்லூர் மாதிரி எல்லாமே நொய்யல் ஆற்றுலேருந்து வர்ற தண்ணியில் உருவானது. இது எல்லாத்தையும் போயிட்டு முதல்ல வீடெல்லாம் இன்க்ரோச்சுக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கானுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக காங்க்ரீட்டை போட்டானுங்க சுற்றி வர. அதில் லைட்டை போட்டு ஈவினிங் ஆனால் மியூசிக்கை போட்டு இது எல்லாமே கோயம்புத்தூங்கிறது கிட்டத்தட்ட வந்து வனம் சார்ந்த இடம் தான் அது. அங்கே வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் வரும். என்ன அக்வாட்டிக் லைஃப் இருக்குது. அதெல்லாம் போய் ஒவ்வொரு லேக்லேயும் நீங்கள் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 500 ஸ்பீசிஸ் இருக்கும். ஃப்ளோரா அண்ட் ஃபோனா, மிருகங்களும் பறவைகளும் ஒரு அப்புறம் தண்ணீரில் வாழும்போது ஒரு 500 ஸ்பீசிஸ் இருக்கும். இதெல்லாம் நாசம் பண்ணிட்டானு. ஈவினிங் ஆனால் லைட்டை போட்டுட்டு டிஸ்கோ போட்டால் பறவையெல்லாம் என்ன பண்ணும் வந்துக்கிட்டு இன்னொருத்தன் பார்க்குறான், நிறைய இதாக இருக்குது. சரி, அந்த செடிகள் கோரப்புல்லுமல்ல அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு அதில் தான் நெஸ்டிங் பேர்ட்ஸ், ஸ்மால் பேர்ட்ஸ் நெஸ்டிங் அதெல்லாம் பிடிக்கி தள்ளிடுறானுங்க. இங்கே திரும்ப ஜேசிபி இந்த மாதிரி காமெடி பண்ணி கோயம்புத்தூரை இன்னைக்கு சுட்டத்தட்ட ஒரு கோமாளி குத்தாக்கி இந்த ஸ்மார்ட் சிட்டி ஃபண்ட்ஸை வச்சு திருடிட்டாங்க. ஃபண்ட்ஸ் எல்லாம் திருடிட்டானுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கானுங்க ஒரு 6 லேக்கில். என்ன அந்த கோடி எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஏன்னா எல்லாம் உடஞ்சி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கேவலமாக இருக்குது. நான் ஒரு 4-5 ஸ்டே வாங்கி வச்சுருக்கேன். வல்லன்குளம், உக்கடம், அப்புறம் சிங்காநல்லூர். இந்த 3 சிங்காநல்லூர் இப்போ தான் அட்வொகேட் கமிஷனர் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. அவர் வயத்துலேயே அடிச்சுக்கிறார். முரளி என்ன முரளி இப்படி வச்சுருக்கானுங்க, எல்லா இடத்துலையும் வந்து பேஸ்கெட் பால் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, எங்கே இதை ஃபில் பண்ணிவிட்டு இதை குளத்தை ஏரியை நிரப்பிட்டு இது டஃப் எல்லாம் ஆரம்பித்து வச்சுருக்கானுங்க. அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து இது எல்லாமே மூடிட்டு வீடு கட்டி வித்துடலான்னு தான் இவங்க முடிவில் இருக்கானுங்கன்னு அவர் அட்வொகேட் கமிஷனரே சொல்கிறாரு. ஸோ இந்தளவு மோசமாக இருக்குது. அதான் சரி, நல்ல விஷயம் என்னென்னா திமுக ஒழிஞ்சது, இனிமேல் வரவே கூடாது. அதான் கடவுளுக்கான வேண்டுதல். விஜய் வந்திருக்காரு, கொஞ்சம் அப்படியே இதையெல்லாம் கொஞ்சம் அதாவது மாற்றத்திற்கான அரசு அப்படின்னு சொல்லும்பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதையெல்லாம் எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாது. ஓவர் நைட் நம்மளால் அதை பண்ண முடியாது. அது என்னாலையும் புரிஞ்சிக்க முடியாது. விஜய் வந்து அப்படியே மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சிட முடியும்னா முடியாது அவரால். ஆனால் இதையெல்லாம் ஒரு கருத்தில் எடுத்துக்கிட்டு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து இதை மாற்றி அமைக்கணும். ஆமாம், ஏன்னா இது ஒரு ரொட்டீன் ஆகிடுச்சு. இப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம், இப்படியெல்லாம் பணம் பண்ணணும், இந்த பணம் பண்ணுறதுன்றது சரி அப்படின்ற மாதிரி நார்மலைஸ் ஆகிடுச்சு. பிஸ்னஸ், பாலிடிக்ஸ்னாலே பிஸ்னஸ் வந்துட்டிங்கன்னா அதில் துட்டு பண்ணணும், ப்ராஃபிட் பார்க்கணும், அந்த மாதிரி அது வந்து ஒரு சர்வீஸை வந்து ப்ராஃபிட்டபிள் இதாக கொண்டு போயிட்டாங்க. நார்மலைஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த நார்மலைஸ் ஆனதை மாற்றணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆமாம், அதை விஜய் செய்வாரா அப்படின்றது தெரியல. பட் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி, அதாவது திமுக முக்கியமாக, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்னா இந்த கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி. தமிழகம் இதுவரையில் பார்த்திராத ஒரு ஊழல் அரசாங்கம்னா அதுதான். கேவலம். அந்த அசிங்கம் போனது நல்லது அப்படின்ற அதே சமயத்தில் இப்போ இதையெல்லாம் மாற்றி அமைப்பாரா அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அவருடைய பார்வைக்கு விட்டுவிடுவோம் என்று கூறி ஸ்டுடியோ இன்டென்ஷன்ஸ் இருக்குது. அவருக்கு அந்த நல்லது செய்யணும்னு அந்த நினைப்பு இருக்குது. பட் நினைப்பை வந்து ஷுட் பி செயல் வடிவமாக்கம் பண்ணணும். அது வந்து அது இன்னும் பின்தங்கி தான் இருக்கான்னு நான் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் வந்து ஒரு குழு அமைச்சு அந்த குழுவோட ரிப்போர்ட்டை வாங்கி சும்மா பேரளவுக்கெல்லாம் இல்லை, உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல். இப்போ என்னை வந்து என்வாயன்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப் கேட்டிங்கன்னா ஐ கேன் பி ஏ கன்சல்டன்ட். பார்ட் டைம் பண்ணுறப்ப ஃபுல் டைம் கூட வேணாம், காசு கூட வேணாம், ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. என்ன அவங்க காசு தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெலாம் கூப்பிட்டு அவங்கள்ட்டேருந்து கைடன்ஸ் வாங்கிட்டு இப்போ டெண்டரில் வந்து முறைகேடுனா அரப்பூர் ஜெயராமன் இஸ் த கரெக்ட் பர்சன். இனோஸ் A to Z RTI போட்டு நிறையா அவர் மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு கன்சல்டண்ட்டாக போடு. எப்படி டெண்டரை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒன்லி ஆன்லைன் டெண்டராக கொண்டு வந்து அதில் கோல்மால் பண்ண முடியாமல் பண்ணுறது. மேனுவல் இன்டர்வென்ஷன், இவங்க என்ன பண்ணால் நெகோசியேஷனுக்கு வா, அதெல்லாம் அங்கே தான் துட்டு பண்ணுறது. அதாவது ஃபேஸே நீ பார்க்கக்கூடாது. நீ வந்து டெண்டரை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வரணும். அதுவும் லெட் AI ட்ரிகர் த ஆர்டர், அந்தளவுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ AI எல்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 4-5 பேரை கன்சல்டண்ட்டை போட்டு ஒவ்வொரு அந்தந்த ஏரியா இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறவங்கள. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற வாட்டர் பாடிலாம் ரொம்ப கேவலமான விஷயம் என்னென்னா சாக்கடை உள்ளே விட்டுறானுங்க.
கழிவு நீர், சாக்கடை, விவசாய அதாவது ரசாயன கழிவு ஃபேக்ட்ரிஸில் வந்து இதெல்லாம் எடுத்து உள்ள விடுறதுனால தான் எல்லாம் பொல்யூட் ஆகுது. எல்லாம் இது இப்போ கோயம்புத்தூரில் ஒன்று சொல்லியிருந்தேன், சிங்காநல்லூர் லேக்கில் அது கவுன்சிலர் அங்கேயும் மீன் வளர்க்குறான். மீன் வளர்க்குற 2017 பேன் பண்ணிட்டாங்க. 2018 வந்து இட்ஸ் ஒரு பயோடைவர்சிட்டியை வந்து காப்பாற்றணும். இது வந்து ரொம்ப பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறையா வந்து நுண்ணுயிர்கள்லாம் இருக்குது. அதனால் இதை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஜியோவே போடுறான் கோயம்புத்தூர் கார்பரேஷன். அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலர் வந்து அந்த மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கான். மீன் நல்லா வளரணும்னா சாக்கடை தண்ணி உள்ள விடணுமா அப்பப்போ. தெரியல, அது சாப்பிடும் போல இருக்குது சாக்கடையை. என்ன ஆமாம், அதான் அது இது இந்த ஃப்ரெஷ் வாட்டர் மீன் அது சாக்கடை அப்பப்போ உள்ளே விட்றானுங்க. எங்கெல்லாம் கலான்ஸ் இந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு இருந்துச்சோ அதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அட்டூழியம் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணோம், இந்த வாட்டர் பாடி வெட்லேண்ட்ஸ் கன்சர்வ் பண்ணுற ஒரு 4 பேரை கூப்பிடு. இப்போ கோர்ட்டு யூஸ் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ், நான் வந்து என்னுடைய ஒரு உக்கடம் லேக்கில் வந்து பேர்ட்ஸ், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் நிறையா வரும், அதெல்லாம் நாசமாகிட்டு இருக்கு. சொன்னால சலீம் அலி சென்டர்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து பேர்ட்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறவங்க. பாம்பேலேருந்து சலீம் வந்து இஸ் ஃப்ரம் பாம்பே. அவர் இறந்துட்டார். அவர் ஒரு ஐ திங்க் ஒரு ஞானின்னு வச்சுக்கோங்க இந்த விஷயத்தில். ஸோ அவரை கொண்டாந்து அவருடைய டீமை கொண்டாந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த அமிக்கஸ் 4 பேர் இருக்காங்க அந்த பெஞ்சில். அவங்க 4 பேரும் படிச்சுட்டு ஓகே இதில் நல்லதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கவர்மெண்ட்டே பண்ணலாம். நீங்கள் கரப்ஷன் தான் எடாடிக்கு முதல்ல கரப்ஷன் இருந்துச்சு. ஸோ அது கோர்ட்டு இருக்கணும், கோர்ட்டுக்கு கீழே 4 அமிக்கஸ் இருக்கணும், நாங்கள் மாதிரி எங்கள் மாதிரி பெட்டிஷனர் போகணும், இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன முடிவெடுத்து தீர்ப்பு அளிக்கிறது கரப்ஷன் இருக்கல. இப்போ கரப்ஷன் இல்லை, நாங்கள் எராடிகேட் பண்ணணும் சொல்லல. வாட் யூ ஷுட் டூ, நீங்களே இந்த 4 பாடியை ஹயர் பண்ணி நீ இன்ஸ்பெக்ட் பண்ணு. சலீம் அலியை கூப்பிட்டு எங்கெல்லாம் பேர்ட்ஸுக்கு பிரச்சனை இருக்கோ அதை நீ கண்டுபிடி. அதே மாதிரி வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அது சும்மா தண்டமாக அது துரு பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனை கூப்பிட்டு நான் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கொடுக்குறேன். இந்த வெட்லேண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும், அதாவது இப்போ நம்ம இப்போ வந்து கூவத்தை வந்து அழகு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கட்டுமரம் நிறையா சாப்பிட்டு போயிட்டார். என்ன அவர் பையனும் பண்ணார், வேற எல்லாம் பண்ண பார்த்தானுங்க. இப்போ இவங்களும் க்ளீன் பண்ணுறேன்னா என்னது, எதுனா உள்ள தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ண போகிறீங்களா? இல்லை, உள்ளே போகிற சாக்கடையை நிறுத்தினாலே போதும். எல்லா சாக்கடையும் அங்கே தான் போகுது. இப்போ நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த சாக்கடையும் அங்கே தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நிறுத்தினாலே அது ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாகும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டாந்து கன்சல்டன்ட்டை வச்சு ஒரு ப்ராடர் திங்கிங்கோட விஜய் வந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மோர் தென் கவர்னன்ஸ். ஏன்னா கவர்னர் டெய்லி வந்து இந்த ஆக்ஷன் மாதிரி ஓகே அவன் லஞ்சம் கேட்டான், வீடியோ போட்டாங்க, அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இது வந்து ஆப்டிக்ஸ். இது வந்து கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, விசில் அடித்தா குஞ்சுகளுக்கு இட்ஸ் ஓகே. பட் நீங்கள் பாலிசி வைஸ் ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் கொண்டு போகணும்னா யூ ஷுட் ஃபில் ஆல் தீஸ் கேப். இதெல்லாம் கேப் உங்களை பொறுத்த வரைக்கும். கரப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் கேப்பாக தான் இருக்கும், எதுவுமே இல்லாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பரந்தூர் நிறுத்திட்டீங்க, ஆல்டர்னேட் என்ன சார்? எல்லாரும் கதறது ஏன் நிறுத்துனீங்க? அது வந்து பரந்தூரில் நிறைய பாதகம் இருக்குது. ஓகே, அதனால தான் நிறுத்துனது. ஏன்னா விவசாய நிலம், வாட்டர் பாடி, நாளைக்கு பிரச்சனை வரும், இன்றைக்கி போய் ஃபில் பண்ணி கட்டிடுவாங்க, அங்கங்கே தண்ணி மாட்டிக்கும், எல்லா பிரச்சனையும் வரும், மக்களும் வேணாங்கிறாங்க, அதை நிறுத்திட்டோம். இப்போ ஆல்டர்னேட் நீங்கள் முதல்ல யோசிச்சு வச்சுருக்கோம். ஆல்டர்னேட் வந்து இப்போ மெட்ராஸ் ஏர்போர்ட்டே இருக்குது, பக்கத்தில் ஏர்ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், பழைய ரன்வே எல்லாம், அதெல்லாம் எடுங்க. அந்த சுற்றி ஐஏஎஸ் எல்லாம் ஐபிஎஸ்லாம் உட்காந்துருக்கானுங்க ஒரு மணப்பாக்கத்தில், அவனுங்களை காலி பண்ணுங்க. அவன் உட்காந்துருக்கானுங்க ரொம்ப நாளாக போக மாட்டேன்னு, அவனெல்லாம் காலி பண்ணி அந்த இடத்த எடுத்து ஃபுல்லாக மணப்பாக்கம்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா அழகாக ஒரு இந்த ஏர்போர்ட்டுக்கு தேவையான ஸ்பேஸ் அங்கே வந்துடும். அண்ட் இட்ஸ் கனெக்டட். நோ சிட்டி ஹேஸ் அ ஏர்போர்ட் விச் இஸ் ஹார்ட் ஆஃப் த சிட்டி, ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு த ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அது பயங்கர அட்வான்டேஜ். இன்றைக்கி எல்லாம் கத்துறாங்க, எல்லாம் கமெண்டேட்டர்ஸ் லைக் சுமந்த் ராமன், ராதாகிருஷ்ணன் எல்லாம் என்ன ஒரு இந்த மாதிரி பெரிய தவறு பரந்துரு. அது ஃபுல்லாக வளைச்சி போட்டது திமுக காரனுங்க இடம்லாம். ஏன்னா நாளைக்கு ஏர்போர்ட் வந்தால் டபுள் ஆயிரும், ட்ரிபிள் ஆயிரும்னு. ஸோ அதுதான் உண்மை அங்கே. ஏன்னா இவங்க எது கதறாங்க புரியலை, சுத்த புரிதலே இல்லாமல் தான். இது ஒரு விஷயத்தில் வந்த பூ உலகின் நண்பர்கள் சுந்தரராஜனும் எனக்கும் எப்பயுமே கிளாஷ் ஆகும். அவர் திமுகவுக்கு சாதகமாக தான் பேசிக்கிருப்பார். இந்த விஷயத்தில் நாங்கள் ஒத்து போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது தேவையில்லை, பட் ஆல்டர்னேட் வேணும். ஆல்டர்னேட் வந்து நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இருக்கிற இதே டெவலப் பண்ணி ஒழுங்காக அதை எலிவேட்டட் ரோட்ஸ் போட்டு மெட்ரோ கனெக்டிவிட்டி 4 பக்கம் கொடுத்தீங்கன்னா அதோட வேற என்ன வேணும் நமக்கு? சென்னைக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சிட்டிக்குள்ள. இப்போ ஏர்போர்ட், பெங்களூர் ஏர்போர்ட் 2வது ஏர்போர்ட் கட்டணுங்கிறாங்க. ஏன் தெரியுமா? இப்போ கட்டின ஏர்போர்ட் எங்கேயோ பக்கத்து ஆந்திராவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்காது. அங்கே போய் ஏர்போர்ட்டுக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து போனோம்னா நீங்கள் ஏதாவது வந்தே பாரத்தில் போனீங்கன்னா 5 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவீங்க.
இதில் போனீங்க வச்சுக்கோங்க, ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா 10 மணி நேரம் ஆகும். இன்னும் ஏர்போர்ட்டில் சிட்டிக்கு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஐ திங்க் ஐ ஷுட் டேக் கேர். Anyway, sir, nice that you came down to the studio and shared all your opinions. அடிக்கடி வாங்க பேசுவோம். கண்டிப்பாக. Thank you.